First of all, thank you to the entire team here. Big thank you to Dana sir and to Mervin sir. Dana வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த ரிங் சாக் தான் நான் ஃபஸ்ட்டு எழுதினேன். தட்ஸ் the first time I met Vivek and Mervin also. So more than anything, thank you for introducing me to these awesome music directors. தானா எனக்கு கால் பண்ணி ஒரு பயங்கரமான ஐட்டம் சாங் ஒன்று இருக்குது, நீ எழுதுவியா அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்க. I think that's a great thing, right? ஒரு உமன் கிட்ட கூப்பிட்டு I want you to write an item song so it is, you know, not too indecent in its words அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயமே வந்து I think hats off to Dana. So இதை தவிர இன்னும் 2 பாட்டு எழுதியிருக்கேன் அண்ட் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். It's been a great experience and I'm just waiting to see this movie in theaters. நீங்கள் எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் எவ்ரி ஒன் டோல், இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி பத்திரிக்கை நண்பர்கள் நல்லபடி பேசினா தான் இப்போது படங்களை பார்க்குறதுக்கு எல்லோரும் தியேட்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட். நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதில், ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு the director to the actors to everything. So please support this movie and என் கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்க்குவாங்க. சூப்பர். இல்லை நீங்கள் அதுக்குள்ளே மைக் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் அழகாக பாடுவீங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம். எனி நம்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங், எனி திங். நீங்கள் பாடின இந்த பாடல் கூட இன்னொரு சாங் பாடியிருக்கேன்னு சொன்னீங்களே, அந்த சாங் அதுதான் இப்போ நீங்கள் போட்டு காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துடலாமே, தப்பே இல்லையே கிருத்திகா. ஓகே, I'll just do 2 lines because அந்த பாட்டை ஒழுங்கா இவங்க கேட்கட்டும். ஒழுங்கா கேட்கட்டுமா? ஆமா, with music and all. ஓகே ஓகே. மாயமோ 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. But I don't remember the lyrics, bro. I'm sorry, but yeah. That's okay. Thank you so much, Kritika. Thank you. Thanks a lot, guys. இல்லை ஆங்கர்ஸ் எப்போவுமே சொல்லாமல் தான் செய்வோம், அந்த மாதிரி தான் நாங்கள் பேசிக்காக நான் அப்படி தான். ஓகே, அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் வந்திருக்கு மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஹிட்லர் ஆனால் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு தனா சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேர் இஸ் தனா சார்? அவுட் சைட். ஓகே, ஸோ ஃபைன். So a big thank you to Dana sir. We all witnessed like with how many challenges kashtapadi in the project lead panitanga. So really looking forward to more of his movies. And of course Vijay Anthony sir, our favorite person, my most gentle Anna, sincere Anna, and talented multitasker. Everybody said such nice things. I was like, how can somebody be like, there must be something, you know, but I have not come across anything bad about him. And உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்போவுமே அமைதியாக இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார். I really loved working with you. Really lucky to be, you know, around your positive, calm aura. And of course GVM sir. Gives out some intimidating vibes sometimes, but really cool working with you, sir. Really honored to be in sharing screen space with you. And of course, our entire cast and crew, my direction department, a big help. Without them, wouldn't have, you know, pulled off such dialogues. So a big thank you to them. And of course, the men of the day, our music composers, Marvin, Vivek. Really honored to be part of your beautiful compositions. And our choreographer Brinda Master and Leela Master, a big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja sir, a big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September. A proper family entertainer, commercial, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்குது. ரொமான்ஸ் இருக்குது, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். யோர் த்ரில் இஸ் தேர், ஆக்ஷன் இஸ் தேர், லவ்லி சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 27 செப்டம்பர் தியேட்டர்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ ரியா. ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. சொல்லுங்க. ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். ரொமான்ஸ்னா ரொமான்ஸ் இல்லையா? ஃபேமிலி ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருக்கீங்க. பட் ஹவ் வாஸ் இட் டு பி என்ன ரொமான்ஸ் அப்படின்னும் போது விஜய் ஆண்டனி சாரா அப்படின்னு லைட்டாக இருந்தது. ஆனால் அந்த பாடல்கள் பார்க்கும் சார் உங்களுக்கும் இருந்ததா சார்? செட்டில் இருந்திருக்கு போல, சாரும் தலையாட்டுறாரு. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது வி வர் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹவ் சார் வாஸ் லைக் எப்பவுமே அது கொஞ்சம் ஷை அதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் சும்மாவே ஷையான பர்சன் தான் இல்லைங்களா சார்? நீங்கள் சொல்லலாமா சார்? சொல்லலாமாவா? ஐயோ நீங்க சொல்லி தான் ஆகணும், அவ்வளோ கேமரா அவங்க ரோலிங்ல இருக்கு. சொல்லுங்க. Actually, sir already accepted that sir kum idu koncham new, like for him also it's a bit lot of romance for him, but we really had a good time. We enjoyed it. Was, you know, Dana sir style romance who's comes from the Mani Ratnam filmmaking. Yeah. So you know, genuineness irukku, authenticity irukku, very fluidity irukku. So அந்த மாதிரி romance irukku. ஆனால் யூஸ்வலாக அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது as you said since he is from that school அப்படின்னும் பொழுது I think மணி சார் ஓ தனா I think they've got the breezy kind of ஒரு ரொமான்ஸ் இருக்கும். GVM sir also. சார் சாரி சார் மறந்துட்டேன் உங்களை. அவரா எஸ் அஃப்கோர்ஸ் GVM சார் இஸ் வெல். ஸோ அப்போ லைக் அந்த ரொமான்ஸ் சீன் வரும்பொழுது சத்தியமா சிரிச்சிருவாங்க சில பேர் இல்லையா? சிரிச்சாரா அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் டக்குன்னு ஏதாவது ஒரு சீரியஸ் இன்டென்ஸ் சீன்ல? இல்ல I don't think that happened. Yeah. சார் சொல்லிருக்காங்க அந்த பிள்ளை ஏதாவது கேட்கும் எதுவும் வாயை திறக்காது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா தேங்க் யூ very sincerely romance பண்ணிட்டாங்க. Very sincere. Very sincerely romance பண்ணிருக்காரு. அது செல்வா சாரா and our characters they are very like sincere. Yeah. Okay. Thank you and ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. Thank you so much Riya. Thank you. Beautiful. ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போகிறேன்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி காத்துட்ருக்கு. இதோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். எப்பயுமே அங்கே நின்னா சப்போர்ட்டு கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம். கடன்னு தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணி சார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்றைக்கி வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ளே மட்டுமே ட்ராவல் பண்ணிவிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காமல் கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எல்லாருமே நம்ம விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் GVM சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறையா ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. ஸோ ஏற்கனவே ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸோ